எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான கதை பார்க்க போகிறோம். அந்த கதையோட தலைப்பு என்ன அப்படின்னா, விடாமுயற்சியின் வெற்றி. ஒரு சின்ன ஊரில் ராஜு என்றொரு பையன் இருந்தான். அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மையாக வாழ்ந்து வந்தது. அவனுடைய தந்தை ஒரு சிறிய தோட்டத்தில் வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். ராஜுவுக்கு படிப்பில் மிகவும் ஆர்வம் இருந்தது. ஆனால் பள்ளிக்கு செல்ல பஸ் கட்டணம் கூட கிடைக்காத நிலை. ஒரு நாள் அவனுடைய வகுப்பு ஆசிரியர் ராஜுவிடம், ராஜு, நீ படித்து பெரிய மனிதனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா என்று கேட்டார். ராஜு தலையை ஆட்டினான். ஆமாம் சார், ஆனால் எங்களால் படிப்பை தொடர முடியவில்லை. அதற்கு ஆசிரியர் சொன்னார், ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட தடைகள் அவனை வீழ்த்துவதற்கு அல்ல, அவனை வலிமையாக்குவதற்காகவே. அன்று முதல் ராஜு தனது வறுமையை ஒரு சவாலாக ஏற்றான். காலையில் 5 மணிக்கே எழுந்து 5 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு செல்வான். இரவில் வீட்டு விளக்கின் ஒளியில் படிப்பான். சில நாட்கள் ஒரு நாளைக்கு ஒரே உணவு உண்டு பசியை பொறுத்து கொள்வான். ஆண்டுகள் ஓடின. அவனுடைய கடின உழைப்பு வீண் போகவில்லை. 10ஆம் வகுப்பு தேர்வில் மாவட்டத்தில் முதல் இடம் பிடித்தான். அரசு உதவித்தொகையும் நல்ல மாணவர்கள் சம்பளமும் பெற்று படிப்பை தொடர்ந்தான். இன்று டாக்டர் ராஜு என்று அழைக்கப்படும் அவர் ஒரு பிரபல மருத்துவராக உள்ளார். அவர் சொல்கிறார், வாழ்க்கையில் தடைகள் வரும், ஆனால் நாம் விடாமல் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். விடாமுயற்சி, நம்பிக்கை இரண்டும் சேர்ந்ததுதான் வெற்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த காலத்தில் விடாமுயற்சி பல மக்களிடம் தொடர்ந்து வருவதில்லை. ஏனென்றால் செல்போன் பயன்பாடுகள், பல வகையான கேலிக்கூத்துகளில் அவர்கள் மனம் சென்று விடுவதால் விடாமுயற்சியை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஆனால் கண்டிப்பாக ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், விடாமுயற்சி என்றென்றும் விஸ்வரூப வெற்றி. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.